ஹலோ ட்ரேடர்ஸ், நிறைய பேர் நம்ம வீடியோஸை லைக் பண்ணுறீங்க, நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. தேங்க்யூ ஸோ மச். உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிவிஎஸ் மோட்டார்ஸ் இந்த ஸ்டாக்கில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று நாம் சொல்லியிருந்தோம் இது மாதிரி அப் சைடில் ஓப்பன் ஆகிற ட்ரையாங்கிள் வந்து டவுன் சைடு உடைக்கும்னுட்டு. அதே மாதிரி உடச்சும் இருக்குது. ஆனால் இதில் ரீடெஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது ரீடெஸ்ட்டே ஃபெயில்டாக இருக்குது. மேபி இப்போது மார்க்கெட் வந்து அப்சைடில் போகலாம் அப்படிங்கிறத நம்ம எங்கே வந்து தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இது போல் வந்து சில இடங்கள் இருக்குது. அதை வச்சு நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா. இப்போது இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 அதுக்கப்புறம் இது மாதிரி 5 டச்சஸ்க்கு அப்புறம் உடச்சிருக்கு. ஏன்னா இது நான் ஏன் சொல்கிறேன்னா, இது போல் வந்து இது வந்து ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக இருந்திருக்கு இதுக்கு முன்னாடி. திரும்பவும் இதே தான் ரெசிஸ்டன்ஸாகவும் ஆகியிருக்கு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதையே வந்து உடச்சிட்டு மேலேயும் போயிருக்கு. இப்போ இந்த லைன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லைன் நமக்கு இன்ட்ராடே ட்ரேடிங்கில். நம்ம இதை பேஸ் பண்ணியே இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனது பார்த்திங்கன்னா இந்த 16th ஆகஸ்ட் வந்து இன்றைக்கி ஓப்பன் ஆகிட்டு டவுனில் போச்சு. அதுக்கு அடுத்து இதே லைனில் வந்து பவுன்ஸ் ஆச்சு, திரும்பவும் பவுன்ஸ் ஆச்சு. அது மாதிரி வந்து போய்ட்டு இருந்துச்சு. இப்போது இது ட்ரையாங்கிள் சின்னதாக பிரேக் அவுட்டும் நடந்துச்சு. ஆனால் இது ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஏன்னா ரீடெஸ்ட்டு அவ்வளோ ஈஸியாக வந்து இதில் நடக்கலை. அதே மாதிரி வந்து இந்த இடத்துல பையர்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க. பையர்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால மார்க்கெட்டு இன்னும் இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிவிட்டு மேலே போயிடுச்சு. இப்போ இதை சப்போர்ட்டாக ஒபே பண்ணுதா என்னன்னு தெரியல. மேபி இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே போச்சுன்னா நம்ம வந்து இதை வந்து சப்போர்ட்டாக வந்து ரெஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனால் இப்போ என்னடானா இந்த லைனுக்கு கீழே தான் இருக்குது. எதுவாக இருந்தாலும் நம்ம க்ளோசிங் ப்ரைஸ் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நம்ம ஏன் இந்த வீடியோ வந்து இப்போ க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி ட்ரெண்ட் லைனை நம்ம போட்டுட்டோம்னாவே நமக்கு வந்து இப்போ இந்த சப்போர்ட் லைனில் வந்து பையர்ஸ் வருவாங்கன்னு எனக்கு முன்னாடியே ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்ததுனால நம்ம வந்து இதை கவனமாக பார்த்துருக்கோம். இந்த லைனை க்ரீன் லைன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இங்கே சப்போர்ட்டுன்னு சொல்லிட்டு இது நம்ம போட்டிருந்ததுனால இந்த இடத்துலேருந்து ஓரளவுக்கு பையர்ஸ் வருவாங்க அப்படிங்கிறத ப்ரிடிக்ட் பண்ணுறது ஓரளவுக்கு நமக்கு ஐடியா கிடச்சிது. அதுக்கடுத்து இப்போ இந்த லைன் ஸ்ட்ராங்கான லைன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேலேருந்து மேலே தான் பையிங்கில் தான் போகும் அப்படிங்கிறதும் ஒரு ஐடியா வந்துடுச்சு. இப்போ இது போல் நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு அதுக்கடுத்து டெக்னிக்கலாக நம்ம வந்து இருக்கிற டூல்ஸை யூஸ் பண்ணோன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே வந்து மார்க்கெட்டை வந்து ஃபைன் பண்ணிக்கலாம், மார்க்கெட்டோட டைரெக்ஷனை ஃபைன் பண்ணிக்கலாம். இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னென்னா, நமக்கு இப்போது இது போல் வந்து ட்ரெண்டு ஃபெயிலியர் ஆனாலும் ஈஸியாக உடனே கண்டுபிடிச்சிடலாம். இப்போது செல் ட்ரெண்டு ஃபெயிலியர் ஆச்சுன்னா நம்ம அதையும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நமக்கு எந்த டெக்னிக்கல் இண்டிகேட்டரும் தேவைப்படாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிறைய ட்ரேடர்ஸ் வந்து ட்ரேட் பண்ணுவோம். ட்ரேட் பண்ணும்போது நம்ம பர்ஃபெக்டான டைரெக்ஷன்லேயே போனாலும் நமக்குள்ளே ஒரு சின்ன ஒரு பயம் இருக்கும், நம்ம சரியாக தான் போகிறோமா அப்படின்றதுனால. அந்த திங்கிங்கில் நம்ம என்ன பண்ணிடுவோம், டவுட்டில் வந்து ஒரு மினிமம் ப்ராஃபிட்லேயே வெளியே வந்துடுவோம். ஆனால் நம்ம போகிற டைரெக்ஷன் வந்து ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக நமக்கு தெரிஞ்சதுன்னா, ஓகே ரைட் சைடு தான் போயிட்டுருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா ஓரளவுக்கு நல்ல ப்ராஃபிட்டோடவே வெளியே வரலாம், கொஞ்சம் பொறுமையாக இருந்து. அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் வந்து மார்க்கெட்டு ஜம்ப் ஆகும், எங்கெல்லாம் மார்க்கெட்டு ரிவர்ஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே வந்து இந்த ட்ரெண்ட் லைன்ஸ்னால் கண்டுபிடிச்சி தெரிஞ்சுக்கலாம். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. நீங்களும் வந்து இது போல் ட்ரெண்ட் லைன்ஸ் நீங்கள் எந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த ட்ரெண்ட் லைனையும் யூஸ் பண்ணுங்கள். இதையும் அந்த இண்டிகேட்டர்ஸையும் சேர்த்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எந்தளவுக்கு மார்க்கெட்டில் வந்து அக்யூரசி கிடைக்குதுன்னு பாருங்கள். ஏன்னா வந்து ஒரு ட்ரெண்டை ரெஸ்பெக்ட் பண்ணிச்சுன்னா அந்த ஸ்டாக்கை எடுங்க. ட்ரெண்டை ரெஸ்பெக்ட் பண்ணல அப்படின்னா வந்து நீங்கள் அந்த மாதிரி ஸ்டாக்ஸை எடுக்காதீங்க. அதுதான் வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து சில டைம்ஸு நமக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து இதுதான் ரூல்ஸு, இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிறது 100% சொல்ல முடியாது. இருந்தாலும் வந்து நாம் வந்து மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணுமே தவிர நம்ம போகிற டைரெக்ஷன் எல்லாமே வந்து 100% ரைட் ஆகணும் அப்படின்லாம் கிடையாது. டெசிஷன்ஸை வந்து மார்க்கெட்டோட டைரெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். அதே டைமில் டெக்னிக்கல் அனலைசிஸும் கரெக்டாக யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணால் தான் வந்து இதில் வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும். நம்ம வீடியோஸை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் வந்து உங்களுக்கு புரியும். நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா நடுவில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸு தெரியாமல் போயிடும். ஓகே, இந்த லைன் வந்து இப்போதைக்கு கீழே க்ளோஸ் வச்சிருச்சு. இதுவும் வந்து பிரேக் அவுட் ஃபெயிலியராக என்னன்னு தெரியல. வெயிட் பண்ணலாம், ஆனால் வெயிட் பண்ணி பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும்.
ஓகே, நம்ம வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம வீடியோஸை லைக் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ ஸோ மச்.